என்னோட 1 கோடியை நான் சம்பாதிக்கிறது கஷ்டமா ஈஸியா? Hey, this is Muni CR and welcome to Building 1 CR episode 11. நம்ம நிறைய பேர்கிட்ட 1 கோடி இல்லை 100 கோடிக்கான 100 ஐடியாஸ் இருக்கும். பட் இதில் எதை வேலிடேட் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன்ஸும் நிறைய இருக்கும். எஸ், எனக்கும் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை. பிகாஸ் எட்ஜ் ஆகுன்ற ஒரு கான்செப்டோட 3 கீ ஃபேக்டர்ஸையும் என்னோட சில கோர் பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணி என் 1 கோடிக்கான ஐடியாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்பர் 1, நம்ம சூஸ் பண்ணுற ஐடியா கம்பெனியில் நம்ம பேஷனேட்டாகவே இருந்தாலும் அதில் பெஸ்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியலனா தட் ஐடியா வில் பி ஃபெயில். நம்பர் 2, நம்ம ஐடியா கம்பெனியில் கிரேட்ன்ற சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் அதில் லாங் டேர்முக்கு நம்மளால் மணி மேக் பண்ண முடியலனா தட் இஸ் நாட் சஸ்டைனபிள். நம்பர் 3, நம்ம ஐடியா கம்பெனி மணி மேக் பண்ணாலும் நம்ம பேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் அதில் லேக் ஆனா ஈவென்ச்சுவலி அது சீக்கிரமே டிக்ளைன் ஆகிடும். நம்பர் 4, நம்ம ஐடியா கம்பெனி சொசைட்டிக்கோ ஆர் எல்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட லைஃப்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணலனா தட் ஐடியா வில் பி ஒர்த்லெஸ் ஈவன் தோ அதில் நல்ல மணியை மேக் பண்ணாலுமே. ஸோ தட்ஸ் ஒய் என்னோட இந்த ஃபேக்டர்ஸ்க்கு அலைன் ஆகிற என் ஸ்போர்ட்ஸ்ன்ற நீச்சில் ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்டில் ஒரு ஸ்டார்ட் அப்பை நான் பில்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட்டை 10,000 பீப்புள்ஸ்க்கு நான் செல் பண்ணாலே 1 crore ரெவன்யூவை நான் மீட் பண்ணிட முடியும். பட் 1 crore மட்டும் என் பிரைமரி டார்கெட் இல்லை. ரீசன், லாஸ்ட் 7 வருஷமா தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்குள்ள இருக்க 2 குரூப்புக்கு நடுவில் இருக்கிற ஜாதி பிரச்சனை, போஸ்டிங் கிடைக்கலன்ற ஈகோ இஷ்யூஸால மினிமம் ஒரு வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் பிளேயரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டு இருக்கு. நோ அஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ், நோ சான்சஸ் வித்தவுட் மணி, நோ கவர்மெண்ட் ஜாப்ஸ், பாலிடிக்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ். எஸ், இது எல்லா ஃபீல்டுலையும் தான் இருக்குது. இப்போ என்னடா இது எல்லாத்தையும் நீ மாற்ற போறியான்னு கேட்டிங்கன்னா, நோ, டெஃபினெட்லி நாட். ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே என் ஒருத்தனால எப்படி இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும்? பட் நான் கிரியேட் பண்ண போகிற பிராண்ட் மூலமாக ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் கிட்ட எனக்கு கிடைக்கிற ஆக்சஸை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரே ஒரு டேலண்டட் பிளேயரையாவது இந்தியாவில் இருந்து அதர் கண்ட்ரியில் போய் விளையாட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆல்சோ என் ஸ்டார்ட் அப்பில் மேக் பண்ணுற ப்ராஃபிட்டை கஷ்டப்படுற சில பிளேயர்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணணுன்றதும் என்னோட ஆசை. ஸோ தட் இது மூலமாக ஒரு டேலண்ட்டும் ஜெயிக்கும், என்னோட பிராண்டும் ஜெயிக்கும். இட்ஸ் அ வின் வின் சுச்சுவேஷன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸோட லைஃபே அழிஞ்சு போயிட்டு இருக்கு, டேலண்ட் இல்லாமல் இல்லை, பார்ஷியாலிட்டினாலையும் பாலிடிக்ஸ்னாலையும். நான் அதை நிறைய இடத்துல பேசியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் யாருமே சப்போர்ட்டும் பண்ணல, அது ஒரு விஷயமாவே நினைக்க மாட்டுறாங்க. ஸோ பார்க்கலாம், என்னால் என்ன முடியுது அதை ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான்.